முகிலனும். ஒரு அழகான கிராமத்துல முகிலன் என்ற சிறுவன் இருந்தான். முகிலனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கிய பிறகு சமையலறைக்கு சென்று ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் மிட்டாய்களை திருடி தின்பான். ராத்திரி மிட்டாய் சாப்பிட்டா பூச்சாண்டி வரும்னு அவங்க அம்மா சொன்னாலும் அவன் கேட்கவில்லை. ஒரு நாள் இரவு நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்தது. முகிலன் மெதுவாக சத்தம் போடாமல் சமையலறைக்குள் நுழைந்தான். அலமாரியில் இருந்த மிட்டாய் டப்பாவை திறந்தபோது பின்னாடியே ஒரு பெரிய நிழல் தெரிந்தது. அவன் பயந்து போய் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே பெரிய கண்கள், தலை நிறைய கலைந்த முடி, பெரிய தொப்பை, கையில் ஒரு பெரிய மூட்டை. முகிலன் நடுங்கிக் கொண்டே, நீங்க யாரு? நீங்க தான் பூச்சாண்டியா என்று கேட்டான். அந்த உருவம் மெதுவாக பேசியது. ஆமாம் முகிலன், நான் தான் பூச்சாண்டி. ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் யாரையும் பிடிக்க மாட்டேன். இரவு நேரத்துல பிரஷ் பண்ணாம மிட்டாய் திங்கிற குழந்தைகளோட பற்களை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம். அதான் அவங்க கிட்ட பேச வந்தேன். முகிலன் ஆச்சரியமாக, அப்போ நீங்க என்னை திங்க மாட்டீங்களா என்று கேட்டான். பூச்சாண்டி சிரித்துக்கொண்டே சொன்னது, ஐயையோ, எனக்கு மிட்டாய் பிடிக்காது, குழந்தைகளையும் பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் பச்சை காய்கறிகளும் நேரத்துக்கு தூங்குற குழந்தைகளும் தான். நீ ராத்திரி மிட்டாய் சாப்பிட்டா உன் பல்லுல சொத்தை விழுந்துடும். அப்புறம் உன்னால எதையுமே சாப்பிட முடியாது தெரியுமா? முகிலனுக்கு இப்போது பயம் போய்விட்டது. பூச்சாண்டி உண்மையில் கெட்டவரில்லை, நம்மை எச்சரிக்கத்தான் வருகிறார் என்று புரிந்து கொண்டான். மன்னிச்சிடுங்க பூச்சாண்டி மாமா, இனிமே நான் ராத்திரி திருடி மிட்டாய் சாப்பிட மாட்டேன். சமத்தா நேரத்துக்கு தூங்கிடுவேன் என்று சத்தியம் செய்தான். உடனே பூச்சாண்டி மறைந்து போனார். அன்று முதல் முகிலன் ஒரு நல்ல பையனாக மாறினான். அந்த பூச்சாண்டி வேறு யாரும் இல்லை, முகிலனின் அப்பாதான் பூச்சாண்டி போல வேடம் போட்டு அவனுக்கு பாடம் புகட்டினார்.